பேஸ்ட் மாஸ்டரிலேயே அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ல அடுத்தவங்களோட அங்கீகாரம் அடுத்தவங்களோட பாராட்டையே தேடி தேடி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுங்கிறது ஒரு ஆத்து மணல்ல அப்படியே அஸ்திவாரம் இல்லாம வீடு கட்டுறது மாதிரி அப்படிங்கிறாரு ஆத்தர். ஸோ இதோட அடுத்த எண்டு எப்படி போயிடுறாங்கன்னா, இன்னும் சில மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களோட ஒப்பீனியன் இவங்களோட ஈகோவை த்ரெட்டன் பண்ணுது. ஸோ ஒரு சிலர் அடுத்தவங்களோட ஒப்பீனியனுக்காகவே வாழ்றாங்க, இன்னொருத்தர் சிலர் அவங்களோட ஈகோவை அது காயப்படுத்துறதா நினைச்சுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா, நான் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுவேன், எல்லாத்தையுமே டிஸ்கிரெடிட் பண்ணிடுவேன், எனக்கு யாருமே தேவையில்லை, யாருடைய ஒப்பீனியனும் தேவையில்லை அப்படிங்கிறது அது அடுத்த எக்ஸ்ட்ரீம். அதுலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ளரிஷ் ஆகுமா? அதனால நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மன நிறைவான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமான்னா முடியாது. எல்லாத்துக்கும் மேல நாம ஏன் அவங்களோட ஒப்பீனியனை தூக்கி போடுறோம்னா, அவங்களோட ஒப்பீனியனை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாததுனால, அது நம்மளோட ஈகோவை குத்துறதுனால நம்ம தூக்கி போடுறோம். ஸோ அதுவுமே ஒரு ஆத்து மணல்ல கட்டப்படுற வீடு தான், அஸ்திவாரம் இல்லாத வீடு தான். அப்ப அஸ்திவாரத்தோட அந்த வீடு கட்டி இந்த ஒப்பீனியனை எந்த அளவுக்கு கேட்கலாம், எந்த அளவுக்கு கேட்கக்கூடாது, எப்ப எடுத்துக்கலாம், எப்ப எடுத்துக்க கூடாது, அது நம்மளுடைய எமோஷனை பாதிக்காம, நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிக்காம, நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபை பாதிக்காம எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆத்தர் சில டூல்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, யாராவது உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்கன்னா, டேக் அ டீப் பிரெத், ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அந்த ஒப்பீனியனை கேட்ட உடனே அப்படின்றாரு. அடுத்தது, நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க ஒப்பீனியன் சொன்ன உடனே அது என்ன பாதிக்குது இல்லையா? ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனா இருக்கலாம், நெகட்டிவ் ஒப்பீனியனா இருக்கலாம், ரெண்டுமே நம்மளை பாதிக்குது. பாசிட்டிவ் ஒப்பீனியன் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஹையை கொடுக்குது, நெகட்டிவ் ஒப்பீனியன் ஒரு லோவை கொடுக்குது. அந்த நேரத்துல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதனுடைய மூளைக்குள்ள ஃபியர் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் நேச்சுரலாவே பதிய வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் நம்மளுக்கே. இப்போதான் அந்த ஒப்பீனியனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கலாம், எவ்வளவு விலகி நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட மனமும் மூளையும் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லும் பொழுது கெட் கியூரியஸ் அபவுட் த பர்சன். இந்த கருத்தை இவர் சொல்ல வராரு, இவர் ஏன் இதை சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னு அந்த பர்சனை பத்தி யோசிங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும், அந்த பர்சனுக்கு ஒரு பயாலஜி இருக்கும், அந்த பர்சனுக்கு ஒரு உள்ளுக்குள்ள சில பயங்கள் இருக்கும், அவருக்கு சில தேவைகள் இருக்கும். எதனாலயோ அவர் இதை சொல்றாரு. அவருக்கு உங்க மேல பொறாமையா இருக்கலாம், ஆர் மேபி ஹி இஸ் சிம்பிளி போர்டு. அவர் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று கருத்து சொல்லி விடுவோமே